இந்த மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்றாரோ கவனிக்கணும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது மாந்தி திருவாதிரையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். திருவாதிரை மாந்தி உட்கார்ந்துட்டார். இப்போது இந்த துலா லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் சுவாதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னாதிபதி சொந்த வீட்டில் இருக்காரு, ஆனால் சுவாதியில் இருக்கார். ஆனால் இந்த மாந்தியினுடைய நட்சத்திரம் திருவாதிரை, அது ராகுவோட நட்சத்திரம். அந்த ராகுவோடைய நட்சத்திர சதயம், சுவாதி, திருவாதிரை, இது ராகுவோட நட்சத்திரம். இந்த திருவாதிரைக்குரிய மாந்தி இந்த சுக்கிரனோட கனெக்ட் ஆகும். இங்க 5 கட்டம் தள்ளியா இருக்கு இல்லை, நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த 2 பேர் இணைஞ்சிருவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் மாந்தி சேர்க்கையாக மாறிடும். புரிஞ்சுக்குங்க. அப்போது இது கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி போகும், ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்குங்க. லக்னாதிபதி 6-8 பண்ணக்கூட இல்லை, ஆனால் மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் மட்டும் நிற்கக்கூடாது. மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி நட்சத்திரங்கள் இருக்குமில்ல. அடுத்த உதாரணமே சொல்கிறேன். இப்போ ஒரு சிம்ம லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார்? சூரியன். இந்த சூரியன் மகத்தில் உட்கார்ந்துட்டார். மகத்தில் சூரியன் இருக்கார், ஆட்சி தான். ஆனால் இந்த மகம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? கேது நட்சத்திரங்கள். அப்போ இந்த கேது நட்சத்திரங்கள் என்னன்னு சொன்னோம்? அஸ்வினி, மகம், மூலம். ஒருவேளை அஸ்வினியில் இந்த மாந்தி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சூரியனோட அந்த மாந்தி கனெக்ட் ஆகும். அப்போது அது நிறையா உடல் ரீதியான சிக்கல்கள், அப்பாவுக்கு கண்டங்கள், பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், துர்மரணங்கள், இப்படி ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு அக்லி சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். அது ரொம்ப ஒரு கெடுதலான சொல்கிற சப்ஜெக்டாக போயிடும். அதை ரொம்ப அதிகமாக பேச முடியாது. ஆனால் ஒரு பேசிக்காக ஒரு துளி தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறோம். ஏன்னா இதை கடந்தும் போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தை கண்டிப்பாக மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை யாருக்காவது லக்னாதிபதி நின்றுருப்பார், அல்லது வேறு அதிபதிகள் நின்றுருப்பாங்க.